வணக்கம், நான் அருண் பாண்டியன், இயற்கை வழி விவசாயிங்க, செஞ்சியிலிருந்து. தெளிப்பு நீர் பாசனத்துக்கான காணொளி. நம்ம நிலக்கடலை போன ஞாயிற்றுக்கிழமை விதைச்சி 3 நாள் ஆகுது. ஹேண்ட் சீடர் மிஷினில் நம்ம விதைச்சோங்க. அப்போது ஹேண்ட் சீடர் மிஷினை வச்சு விதைக்கும்பொழுது நல்ல ஈரப்பதத்தில் தான் நல்லா ஒரு உழவு போட்டு நல்ல ஈரப்பதத்தில் அந்த ஹேண்ட் சீடர் மிஷினை வச்சு நம்ம விதைச்சிருந்தோம். இப்போ எதுக்கு இந்த தெளிப்பு நீரை இந்த 3ஆவது நாளில் கட்ட வேண்டிய சூழல் வந்துடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வெப்பநிலை கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கிட்டே இருக்குது. நம்ம 1 இன்ச் அளவுக்கு பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடிய ஈரப்பதம் காஞ்சி போயிடுச்சுங்க. குறிப்பாக நம்ம ஹேண்ட் சீடர் மிஷின் 2 இன்ச் ஆழத்துலேயும் விதையை ஊனி இருக்குது. ஒரு சில இடங்களில் 1 இன்ச் ஆழத்துலேயும் விதையை ஊனி இருக்குது. அப்போது 2 இன்ச் ஆழத்தில் ஊனின அந்த விதை கொஞ்சம் முளைப்பு தட்டி இருக்குது. 1 இன்ச் ஆழத்தில் விதைச்சிருக்கு அந்த ஊனி இருந்த அந்த விதையெல்லாம் ஊறக்கூட இல்லாமல் அப்படியே நிற்குது. நீங்கள் நல்லா பார்க்கலாம். பாருங்கள், இது 1 இன்ச் ஆழத்தில் இருந்தது. இது ஊறக்கூட இல்லைங்க. இதுவே இந்த பகுதியில் பாருங்கள், இங்கே பாருங்கள், இது 2 இன்ச் ஆழத்தில் இருக்குது. இது ஓரளவுக்கு நமக்கு முளைப்பு விட்டுருக்குதுங்க. இப்போ இந்த சூழலுக்காக தான் நம்ம என்ன பண்ணிட்டோம், தெளிப்பு நீர் பாசன முறையை நம்ம பயன்படுத்துகிறோம். நீண்ட காலமாக நம்ம இந்த தெளிப்பு நீர் பாசனத்தை பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அதுக்கான நிறைய அட்வான்டேஜ், நமக்கு சாதகமான செயல்கள் இதில் சூழல் இருக்குது. தான் தனியாக கட்டினீங்கன்னா நிச்சயமாக அது என்ன பண்ணோம், தண்ணி மேடு பள்ளம் அது எல்லாத்தையும் நிரப்பிக்கிட்டு போய் நம்ம பாசனம் செய்ய வேண்டியிருக்கும். அப்போது அந்த பௌதிகத்தன்மைங்கிறது, பொலப்பொலப்புங்கிறது மண் இறுகிக்கிட்ட இடத்துல என்ன நடக்கும்னா களைச்செடிகள் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த சிக்கல் இருக்கிறதுனாலையும் களைச்செடி ஒன்றும் வந்துடும், களை எடுக்கிறதுல சிரமமாக இருக்கும். 2வது பௌதிகத்தன்மையும் போயிடும். பௌதிகத்தன்மை போயிடுச்சுன்னா முட்டி மோதி தான் நம்ம அது முளைப்பு வெளியே வரும். நிலக்கடலை கொஞ்சம் ஃப்ரீயாக வராது. 2வது பார்த்திங்கன்னா வேர் ஃப்ரீயாக போகிறதும் கொஞ்சம் தடைப்படும். தான் தனியாக கட்டினீங்கன்னா ஒரு 2 களை எடுக்கிற வரைக்கும் நீங்கள் தெளிப்பு நீரை பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். செடிகளும் ஆரோக்கியமாக இருக்கும். வேர் நல்லா ஃப்ரீயாக கீழே போகும். அதுக்காக தான் தெளிப்பு நீரை பயன்படுத்த சொல்கிறோம். களை கட்டுப்பாடு இதில் கண்டிப்பாக இருக்கும். இந்த சூழலில் நம்ம தெளிப்பு நீரை பயன்படுத்திட்டு இருக்கிறோம். ஒரு போதுமான அளவு, இப்போ ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 10 நிமிஷம் விட்டோன்னா ஓரளவுக்கு ஒரு 2 இன்ச் அளவுக்கு அது தண்ணி ஊறிக்குது. அப்போ போதுமானது. இப்போது இந்த தண்ணியை வச்சு இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனீங்கன்னா, ஒரு 10 சென்ட் பாசுகிற தண்ணியை வச்சு நம்ம 50 சென்ட் பாசிக்க முடியும். தான் தனியாக 10 சென்ட் கட்டுறீங்கன்னா இது 50 சென்ட் பாயும். அப்போ அந்தளவுக்கு தான் பாயும். இப்போ 40 சென்ட் கவர் ஆகி பாஞ்சிட்ருக்குதுங்க.